வணக்கம், வெல்கம் டு subasnest. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மாவு நம்ம என்ன தான் பார்த்து அரைச்சாலும் சில நேரம் இட்லி சாஃப்டாக இருக்கிறதில்ல. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி மாவு அடி வரைக்கும் அடித்து கலக்கக்கூடாது. மேலாக்க கலந்து விட்டுட்டு ஊற்றணும். இல்லை அப்படின்னா அது ரொம்ப அடைஞ்ச மாதிரி ஆகிடும், கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும். அதே மாதிரி வேக வைக்கிற டைமுன்னு இருக்குது. ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ அது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த இட்லி பானையை பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேகிற டைம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது உடனே இட்லி எடுத்துடுறது நல்லது. இல்லைன்னா அடைஞ்ச மாதிரி ஆகிடும், அதாவது ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இட்லி அதனால் எப்போவுமே கரெக்டாக வேக வச்சு அந்த டைமுக்குள்ளே எடுத்துருங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக வாங்குகிற பாத்திரங்களில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது குக்கர் சூடாக இருக்குது, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு சைடில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் மெதுவாக இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா குக்கர் சூடாக இருக்கும். அதனால் இதை அப்படியே மெதுவாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் பேஸ்ட் மாதிரி இருக்கும். அது என்ன கழுவுனாலும் போகாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயில் ஒரு காட்டன் கிளாத் தொட்டு நம்ம அதில் அழுத்தி தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது போயிடும். ஏன்னா அதுவும் சூடாக இருக்கிறனால நம்ம இதை அழுத்தி தொடச்சோம்னாலே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் குக்கரை கழுவிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த இடத்துல ஸ்டிக்கர் இருந்த மாதிரியே தெரியாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சூடாக ஆயில் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதை தொட்டு கூட இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மெத்தட்லேயும் நம்ம எல்லா பாத்திரத்துலேயும் ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். சிலதை சூடு பண்ணலாம். மெதுவாக ஸ்டவ்வில் காட்டினீங்க அப்படின்னா பாத்திரம் லைட்டாக சூடாகும். அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சேஃப்டியாக ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடை செய்யும்போது நிறைய வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். வெங்காயம் நிறையா சேர்த்தா தான் அடை ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். அதுக்கு வெங்காயம் பச்சையாக சேர்க்குறத விட இந்த மாதிரி எண்ணெயில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடை மாவில் சேர்த்து அடை ஊற்றினோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடை இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும்போது, வெங்காயம் சேர்க்கும்போது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு நம்ம ஆப்பிள் கட் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்பிள் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சால்ட்டும் கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். டெய்லி நம்ம குக்கர் யூஸ் பண்ணுவோம். அதை பாட்டம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த தண்ணினால். நான் டேரெக்டாக சாதம் இதெல்லாம் வைக்க மாட்டேன். தண்ணி வச்சு தான் நான் சாதம் பருப்பெல்லாம் வேக வைப்பேன். அந்த மாதிரி செய்யும்போது சின்ன ஒரு லெமன் பீஸோ இல்லைனா ஜூஸ் பிழிஞ்சிட்டு நம்ம தூக்கி போடுற லெமன் தோலோ நான் சேர்த்துப்பேன். இந்த மாதிரி செய்யும்போது டெய்லி செய்யும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதுக்குன்னு தனியாக நம்ம கேர் எடுக்கணும்னு தேவையில்லை. அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக வைப்பீங்க அப்படின்னா இது ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு 15 நிமிஷம் போல் லெமன் போட்டு கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அடுத்து நம்ம ஆர்கனைசிங்காக வீட்டில் இந்த மாதிரி அடிசிவ் ஹூக் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுது. அந்த டேப் அந்த அளவுக்கு ஒட்ட மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா நல்லா வெயிட் தாங்குது. கிட்டத்தட்ட 1 இயராக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். திரும்ப நம்ம டபுள் டேப் போட்டு ஒட்டினாலுமே இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. முக்கியமாக வாலில் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.